வணக்கம் இலக்கிய குரங்குகள். வணக்கம். ஹாய் சௌமியா. எவ்வளோ நாள் ஆச்சு? எவ்வளோ திரு கேட்குறாங்க அடுத்த வீடியோ எங்க புக்கு படிச்சா இல்லையா நீ? ஆன் த வே. எவ்வளோ நேரம் ஆன் த வே? ஸோ அதற்கு முன்பு ஒரு ஸ்பெஷலான வீடியோ. இது அனைத்தும் இலக்கிய குரங்குகள் ஃபேன், என்னோட ஓஜி டெம்பிள் மேக்கி ஃபேன் வந்து எனக்கு வந்து கிஃப்ட் பண்ண புக்குகள். இது எல்லாமே ஒரு ஆள் கொடுத்தார். கார்த்திக் ராமுதுரைன்னு சொல்லிட்டு இன்னொரு பேட்ச் இருக்குது, அது பார்ட் 2 வச்சுக்கலாம். இன்னொரு 5 புக் இருக்குது. ஓகே. ஸோ இவர் வந்து ரொம்ப பழைய ஃபேன், ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் தான் முத வந்து எனக்கு ஆடியோ மைக், அந்த ரோட் மைக்கு, அந்த மிக்சர் வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தது. ரொம்ப வருஷமாக சவுண்டு வீடியோ பார்க்குறேன், எனக்கே சவுண்டு சரியாக கேட்கல. எனக்காவது நானே உங்களுக்கு கிஃப்ட் பண்ண சொல்லி அமைச்சிட்டேங்கிறது. ஸோ அவரே தான் அமைச்சிருக்காரு. எனக்கு நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணுறதை நான் பார்க்கணுன்னு ஒரு மாதிரி அன்பு. அதில் வந்து ஒரு பேட்சில் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்குது எல்லாமே. ஸோ இது ஒரு 13-12 புக்கு, ஒரு 5 புக் இருக்குது. அது பார்ட் 2ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் மற்ற ஃபேன்ஸ் யாரெல்லாம் வந்து புக்கெல்லாம் அப்பப்போ தந்துருக்காங்களோ தொடர்ந்து பார்க்கலாம். நீங்களும் புக்கெல்லாம் அனுப்பலாம். அது வந்து நம்ம நியூ ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அது எப்படி அனுப்பலாங்கிற பிளானை பொறுமையாக வச்சு இலக்கிய குரங்குகள் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணோம். காசு தான் கொடுக்க மாட்டாங்க, புக்காவது கொடுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த புக்கெல்லாம் பார்க்க போகிறோம், பயப்படாதீங்க. எல்லா புக்கையும் பார்த்து 5 மணி நேரத்துக்கு சௌமியா பேச போகிறது இல்லை. இந்த புக்கு அமைச்சிருக்காரு. நிறைய புக் வந்து சர்ப்ரைஸு, முக்கியமான புக்கில் சில புக் என்னன்னே நமக்கு தெரியாது. அப்படி எடுத்து பார்த்து இது என்னங்கிறத நம்ம பார்க்குற ஒரு வீடியோ தான் அது. ஓகேவா? நீங்களே ஒரு புக் எடுங்க, நல்லா பாருங்க. நல்லா அழகான ஒரு புக்கா ஒன்று சூஸ் பண்ணுக்கா, நீ பார்க்கலாம். அக்கா இருக்கிற புக்கே பாரு. இந்த புக்கை பார்த்த உடனே அப்போவே நான் சூஸ் பண்ணிட்டேன். என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் பேச அப்படின்னா 100 Shadows by Hwang Jung-hyun, Korean writer. Sharply critical and ineffably tender. Introduced by Hong Kong, winner of the International Booker Prize. Translated by Jung. நம்ம வந்து நிறைய வெஸ்டர்ன் புக்ஸ் தானே படிக்கிறோம். ஜப்பனீஸ் டிரான்ஸ்லேட்டட் புக்ஸ், கொரியன் டிரான்ஸ்லேட்டட் புக்ஸ்லாம் ஒரு பெரிய ஜானரா தனியா இருக்கு. நிறைய பேர் டிரான்ஸ்லேஷன் இல்லாதனால நமக்கு பெருசா ஆக்சஸ் கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் இங்கே பிரச்சனை. டிரான்ஸ்லேஷன் இல்லாதது தான். ஆரம்ப டைமில் வந்து ஈஸ்டர்ன் லிட்ரேச்சர் டிரான்ஸ்லேட்டே ஆகாது, ஃபுல்லாக வெஸ்டர்ன் லிட்ரேச்சர் தான் பழக்கம். ஆனால் ஏன் தஸ்தோவ்ஸ்கி காஃபான்றாங்களா, அது ஐரோப்பிய லிட்ரேச்சர்னால தான். ரொம்ப லேட்டராக தான் ஏஷியன் லிட்ரேச்சர் எடுக்கிறாங்க. அப்புறம் சவுத் ஏஷியன் லிட்ரேச்சர் ரொம்ப மெதுவாக தான் வருது. தாய்லாந்து, பிலிப்பைன்ஸு, இந்தியா, சவுத் இந்தியா, ஸ்ரீலங்கா, அதுக்கப்புறம் இவங்க சிங்கப்பூர், மலேசியாவிலேருந்து இப்போ கொரியா வந்து பெரிய லிட்ரேச்சர். அது நல்லா பாருங்க. இவர் பேர் ஹுவாங் ஜுங்மின், டிரான்ஸ்லேட் பண்ணுவார் ஜுங் வாங், அப்படி மாற்றி போட்டிருக்கு பேர். அவர் புக்கு அவரே டிரான்ஸ்லேட் பண்ணு வச்சுக்கிட்டு இருந்தேன், பார்த்தா பேர் வேறு மாதிரி. இவர் கொரியாவில் ஃபேமஸான ரைட்டர் போல். ஓகே. இதில் மோஸ்ட்டாக எல்லாமே ஃபிக்ஷனாக இருக்குது. ஸோ In a Seoul slum marked for demolition, residents' shadows have begun to rise. No one knows how or why, but they warn each other, do not follow your shadow if it wanders away. Nice. Winner of the Hankook Libo Literary Award and the Korean Booksellers Award, 100 Shadows, is a tender, a working class perspective with subtle and effective social commentary. Hey, this edition features introduction of International Booker Prize winning author vegetarian Hong Kong. அவங்க தான்ப்பா, அவங்க இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து கேள்விப்பட்ட பேர் ஹாங்காங், த வெஜிடேரியன் புக். நைஸ், தேங்க்யூ. முதல் புக். அடுத்து நீ சூஸ் பண்ணு. நெக்ஸ்ட் வந்து ஹவு டு ரீட் அ புக் பை மோனிகா. ஹவு டு ரீட் அ புக் இல்ல, நாவல் பேர் ஹவு டு ரீட் அ புக். இது நாவல். ஆமா, நாவல். இது ரொம்ப ஃபேமஸான. அப்படியா? சொல்லு. ஆனா அது எனக்கு தெரியல, நம்ம சம்மரி படிக்கலாம். A deeply moving novel about second chances, unlikely friendship and life changing power of sharing stories. ஸோ ஒரு 3 பேரோட கதை போல். 22-year-old from is being released from prison after serving 22 months for drunk driving crash that killed a teacher. இன்னொருத்தங்க வந்து is facing the unsettling prospect of empty nest who runs the prison book club. மூணாவது ரிட்டையர்ட் மெஷினிஸ்ட். இவங்க 3 பேரும் வந்து இந்த புக் ஷாப்பில் வந்து மீட் பண்ணுறாங்க. 3 வேறு கேரக்டருங்க வந்து மீட் பண்ணுற இடமா புக் ஷாப் இருக்குது. அது வழியாக சொல்லப்பட்ட ஒரு கதை. நான் ஒரு புக் கடையில் நடக்கிற ஒரு நல்ல ஒரு வெப் சீரிஸ் மாதிரி இலக்கிய குரங்குகளை எழுதி வச்சுருந்தேன். போன வருஷம் பண்ண வேண்டியது. புக் ஷாப்பில் மீட் பண்ணுற வேறு கேரக்டருன்னு சொல்லிட்டு எனக்கு கவர் டிசைன் ரொம்ப அழகாக பிடிச்சிருந்துச்சு. இந்த ஃபாண்ட்டு தெரியுதா, அது அந்த 70s அந்த ஜாஸ் டைம். இந்த என்னது, அந்த லியோனார்டோ கேப்ரியோ இப்படி வச்சு நிற்பானே, ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுவானே படம், கிரேட் கேட்ஸ்பி, அந்த ஃபாண்ட் இப்படி தான் இருக்கும். ஜாஸ் அமெரிக்காவோட 60s 50s ஜாஸ் அமெரிக்காவோட ஃபாண்ட் அது. மானிகா வுட். நைஸ். மறந்துட்டோம்ல. நெக்ஸ்ட் வந்து எஸ், அனிதா தேசாய் எழுதிய ரோசாரிட்டா, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லிவிங் ஆத்தர் ஃப்ரம் இந்தியா இந்த வேர்ல்டுன்னு சொல்லலாம். இவங்க பொண்ணு கிரண் தேசாயும் ஒரு பெரிய ரைட்டர். ரொம்ப வருஷமாக 1937 இருக்காங்க. படிச்சுட்டு இருந்தேன் இவங்களை பற்றி. இவங்க அப்பா வந்து பெங்காலி பணக்காரரு, அம்மா வந்து ஜெர்மன். ஸோ அந்த டைம்லேயே வந்து லவ் மேரேஜ். அந்த டைமில் ஃபாரின் பொண்ணை வந்து இந்தியன் கல்யாணம் பண்ண முடியாது, பண்ணி இந்தியாவிலே வாழ்ந்துருக்காங்க. அப்புறம் ஃபாரின் செட்டில் ஆகிட்டு நிறைய புக்கு இப்போ இது படமாக எடுத்திருக்காங்க. இது மர்ச்சன்ட் ஐவரி ப்ரொடக்ஷனில் படமாக எடுத்திருக்காங்க. இன்க்ளவுட்ஸ்னு நினைக்கிறேன். நிறைய எல்லாமே எழுது, எல்லாம் மிகப்பெரிய நாவல். நம்ம இவர் இருக்கார்ல சல்மான் ருஷ்டி மாதிரி,
இந்தியாவில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய ஆளாக ஒரு அவங்களோட ரீசெண்ட் நாவல் ரோசரிட்டா. ஓ நைஸ். ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு லேடி, திடீர்னு ஒருத்தவங்க வராங்க, நான் அதான் உங்க அம்மா, நான் ஒரு இது மெக்சிகன்னு சொல்லிட்டுன்னு அம்மா எல்லாம் நடிச்சுக்கும் போது அம்மா இன்ட்ரடியூஸ் வராங்க வாழ்க்கையில். அது வந்து எப்படி அவங்களோட லைஃப்பை மாற்றுது, மெயின் ப்ரொட்டகனிஸ்டோட லைஃப்பை மாற்றுதுங்கிறத இந்த புக்கில் ரோசரிட்டா பை அனிதா தேசாய். இந்த இங்கே பேர் சிங்க்ரனிசிட்டி. அனிதா தேசாய் இஸ் அ மேக்னிஃபிஷன் ரைட்டர். சல்மான் ருஷ்டி. நைஸ், நல்ல புக்கு. நன்றி. சூப்பர். அடுத்து நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் 7 பை ரிச்சர்ட் ஃப்ளானகன். இவரும் ஒரு கிரேட்டஸ்ட் லிவிங் ஆத்தர், போத் ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன். கேள்விப்பட்டிருக்கேன், இந்த புக்கு நான் அவனும் படிச்சதில்லை. இது வந்து நான் ஃபிக்ஷன் புக். மூவிங் லவ் சாங் ஃபார் த ரைட்டர்ஸ் பேரண்ட்ஸ், எ ஃபாரன்சிக் எக்ஸிபிஷன், லேமன் கன்ஃபெஷன், ஜிக்ஸா பசில் இன் விச் ஹிரோஷிமா கனெக்ட்ஸ் டு எஜிவல்ஸ் அண்ட் மார்ஷியன்ஸ் காலனைஸ் டஸ்மானியா. நான் ஃபிக்ஷன் எஸ்ஏஸ் போல் ஃபுல்லாக என் மாஸ்டர் பீஸ். எல்லாமே இந்த புலிசர் பிரைஸ் விட இந்த புக்கு பிரைஸ் வர பார்த்து நல்லா இருங்க கார்த்தி. நைஸ். கவர் டிசைன் பார்த்தியா, சைனீஸ் ஓல்டு மேனுஸ்கிரிப்ட் ஃப்ளேவர். எல்லா புக்ஸோட கவர் டிசைனும் வேறு மாதிரி இருக்குது. இப்போ தான் மெனக்கிடுறாங்க, முந்தியெல்லாம் இருக்காது, அப்படி பாவம். நெக்ஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணுங்க. த சில்ட்ரன் ஆஃப் த டெட், வின்னர் ஆஃப் நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர், எல்ஃப்ரெட் ஜெலினக். அவரோட டிரான்ஸ்லேஷன் பை கீதா ஹானகர். எ ஸ்பெக்ட்ரல் ஜேர்னி த்ரூ த கேட்டஸ்ட்ராஃபிக் ஹிஸ்ட்ரி எம்பல்ட் இன் த லேண்ட்ஸ்கேப் ஆஃப் ஆஸ்ட்ரியா. ஒரு மவுண்டன் ரிசார்ட் நெஸ்டல்ட் இன் ஆஸ்ட்ரியா சீனிக் லேண்ட்ஸ்கேப் அமங் ஹிஸ்டாரிக் கேஸ்டல்ஸ். இட் இஸ் எ வெக்கேஷன். அது நடக்கிற ஒரு கதைங்க போல். The soil begins to crack under their feet as the dead of the Holocaust awaken. Zombies determined to exact their revenge. ஓடு என்னத்துக்கு ஆகுறது. ஆனால் ஜெர்மன்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு பேர்டன் கூட சொல்லலாம். ஜெர்மன்ஸ் வந்து போஸ்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் அவங்க சினிமாவாகட்டும், லிட்ரேச்சராக இருக்கட்டும், ஹோலோகாஸ்ட்டையும் வேர்ல்டு வாரையும் நாஜிசையுமே கை வைக்காமல் நீ ஒர்க்கே பண்ண முடியாது. அது ஏதோ அவங்க அவார்டுக்காக வாங்குறாங்க. ஒரு மாதிரி இவர் சொல்லியிருப்பார்ல, கேட் மிஸ்டோட பார்த்துருக்கி ஜெர்வாய்ஸ் வந்து ஐ டோல்டு நாட் டு டூ ஹோலோகாஸ்ட் மூவின்னு இருப்பார். ஞாபகம் இருக்காது. ஏன்னா வேர்ல்டு வார் 2 படம் பண்ணாலே அவங்களுக்கு இது ஆஸ்கார்னு ஒரு பெரிய இது மித்து இருக்குது. நிறைய பேர் அப்படி தான் வாங்கினாங்க. இது லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் பண்ண டேரக்டர் வந்து ரொம்ப வருஷமாக இட்டாலியில் பெரிய ஃபிலிம் மேக்கரு, காமெடியன் ஆக்டர். அவர் நாசி படம் பண்ண உடனே அந்த கேம்பில் நடக்கிறது தான் இந்த அப்பா பையன் கதை பண்ண உடனே ஆஸ்கார் கிடைச்சதும்பாங்க. ஸோ அப்படி ஒரு மித்து தான் அது. அது மித்துன்னு சொல்ல முடியாது, அப்படி நட்சத்திரம் நடந்திருக்கு. ஸோ ஜெர்மன்ஸாக இருந்த எல்லாருக்கும் வந்து அதில் வந்து இன்னும் பல ஆயிரம் கதைகள் உள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது அவங்களால ஸ்டாப்பே பண்ண முடியாது. அந்த ஹிஸ்ட்ரி பேர்டனை விட்டு வெளியே வரலாம்னு முடியாது அவங்களால. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனாக தான் நாங்கள் பேர்டன் வந்து நம்ம தாத்தனங்களாம் நாசிக்கு செல்யூட் பண்ணி அவ்வளோ பேரை கொன்ன ஒரு கும்பலாச்சேங்கிறது வந்து அந்த மக்களை அழுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் தான் ஜெர்மனிலேருந்து காமெடி படம் ரொம்ப ரேராக நீங்கள் பார்க்கலாம். டோனி எல்ட்மேனா அது ஒன்று தான் நான் பார்த்த பெரிய காமெடி படம்னு நினைக்கிறேன், வேர்ல்டுக்கு ஃபேமஸ் ஆச்சு. மற்றபடி எந்த லிட்ரேச்சர் எடுத்தாலும் பிஃபோர் வேர்ல்டு வார் 2 கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஆஃப்டர் வேர்ல்டு வார் வந்து ஹோலோகாஸ்ட்டும் நாஜிசம் தான் மெயின் விஷயமாகவே அங்கே இருக்கும். அங்கேருந்து படமாகவும் இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து ரிச்சர்ட் ஃப்ளானகனோட அடுத்த புக், 2 புக் வந்திருக்கு அவர்கிட்ட இருந்து. The Living Sea of Waking Dreams. நல்ல டைட்டில் இல்லை? சூப்பராக இருக்கு. Anna's aged mother is dying, condemned by her children's pity to living. Subjected to increased desperate medical intervention, she turns her focus to hospital window, through which she escapes into visions of horror and delight. When Anna's finger vanishes, and a few months later, her knee disappears. Anna too feels the pull out of the window. She begins to see all that around her, others are similarly vanishing, yet no one else notices. All Anna can do is keep her mother alive. Living Sea of Waking Dreams. அத்தி ரொம்ப சோகமாக இருக்கும் போல. இதை படிச்சுட்டு சொல்கிறேன். இது ஏன் ஜானர்? ஓகே, நெக்ஸ்ட் வந்து அண்டர் தி ஐ ஆஃப் த பிக் பேர்ட் பை ஹிரோமி கவாகாமி. இதுவும் கொஞ்சம் சிமிலர் ஜானர் தான் நினைக்கிறேன். In the distant future, humans are on the verge of extinction and have settled in small tribes across the planet under the observation and care of mothers. Seri. Some children are made in factories from cells of rabbits and dolphins. Some live by getting nutrients from water and light like plants. The survival of the race depends on the interbreeding of this and other alien beings, but is far from certain that connection, love, reproduction, evolution will persist among the inhabitants of this faltering new world. நம்ம பூமி மாதிரி தான் இருக்கு. Unfolding 14 interconnected stories spanning eons. Astonishing vision of the end of our species. Yeah. ஹிரோமி கவாகாமி. பையன் நினச்சேன். முக்கால்வாசி நிறைய இது ஃபீமேல் எடுத்துக்கிறது கவனிச்சியா? இந்த கவர் டிசைன் செம்மையாக இருக்குது. அந்த கலர் டக்குன்னு எடுத்துடலாம். ப்ளூ. நைஸ். நெக்ஸ்ட் புக் வந்து த ஸ்டோலன் சைல்ட் பை ஆன் ஹுட். Lovely story about 2 artists meeting in the midst of World War I. A missing baby and an intelligent lost young woman helping an old man fix the mistakes of his past. Anne Hood. என்ன இப்பலாம் ஆம்பளைங்க புக் எழுதுறது? அவர் அப்படி சூஸ் பண்ணி அமைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஜெயவதராஜ் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். அண்ட் ஹுட் இதில் போன புக்கடை அப்படி இருந்திருக்கலாம். ஆல் த கலர்ஸ் ஆஃப் த டார்க் பை கிறிஸ் விட்டேக்கர். நியூயார்க் டைம்ஸ் பெஸ்ட் செல்லர்.
இப்போதான் ஒரு அமெரிக்கன் புக் வருதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் மற்ற எல்லா வேர்ல்ட் லிட்ரேச்சர் போயிட்டு இருந்துச்சு. அந்த டைட்டில் செம்மையா இருக்குது. ஆல் த கலர்ஸ் ஆஃப் த டார்க். 1975 இஸ் டைம் ஆஃப் சேஞ்ச் இன் அமெரிக்கா. வியட்நாம் வார் இஸ் எண்டிங். Muhammad Ali is fighting Joe Frazier, and the small town of Montclair, Missouri, girls are disappearing. When the daughter of a wealthy family is targeted, the most unlikely hero emerges. Patch, a local boy who saves the girl, and in doing so, leaves heartache in his wake. Missing person mystery, a serial killer thriller. Stunning, simply stunning. Nice. இதான் இருக்கல பெரிய புக். அடுத்து முக்கியமான நல்ல அருமையான புக். Song of a Blackbird by Maria van Lieshout. மரியா வேன் Lieshout. ஸோ இது வந்து புக் இல்லை, இது ஒரு கிராஃபிக் நாவல். எப்படி இது ஒரு ஃபேமஸான புக்கை இல்லஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்களா இல்லை இது எப்பயுமே? அது எனக்கு தெரியல, இது நீங்கள் தான் பண்ணுவேன். மரியா வான் என்ன சொல்லணும்? லிசு அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன கரெக்டாக இருக்கும். ஐ எம் சிங்கிங் டு யூ, எஸ் யூ, நான் பாடிக்கொண்டே இருப்பேன். ஹோலோகாஸ்ட் கதை. 1943, Emma's world changes when witnesses Jewish family disappearing forcibly deported to concentration camp. She decides to join the Dutch resistance and take part in the dangerous work, smuggling Jewish children to safety, forging ration coupons, and even joining historic bank heist. பெர்சபோலிஸ்னு ஒன்று, அது படமாக இருக்குது, அது காமிக்ஸாகவும் வந்துச்சு, கிராஃபிக் நாவலா. ஈரானியன் ஆத்தர். அந்த ஈரானில் வந்து எப்படி ஃபீமேல்ஸோட எப்படி அதை தாண்டி அவங்க இண்டிவிஜுவாலிட்டியாக வாழ்கிறாங்கிறத பொறுத்து வந்துச்சு. அது இதே மாதிரி ஒரு ஃபீல்டில் வந்து பார்த்துருக்கேன். கிராஃபிக் நாவல் வந்து ரொம்ப கம்மி, லிட்ரேச்சரோட குவாலிட்டி. நிறைய புக் வர ஆரம்பிக்குது. மேலே நம்ம ஒரு வாட்ச்மேன் சொல்லுவோம், அதுக்கப்புறம் நான் பெர்சபோலிஸ் பற்றி படிச்சிருக்கேன். ஆனால் மார்வலில் வருது காமிக்ஸ், கிராஃபிக் நாவலுங்கிறது. தமிழில் ஃபீமேல் ஆத்தருங்க நிறைய இருக்கிறாங்கன்னு தோணுதா? கம்மியாக நீ பார்த்த தமிழ் ஃபீல்டு இருக்கா? நானும் தமிழ் இலக்கியம் அதிகம் போனதில்லை. உனக்கு இது வரைக்கும் நீ நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்ப்பேன், ரேண்டமாக யூடியூப் ஃபீட்லாம் வரும், நிறைய பார்த்ததில்ல. நீ கண்ணுக்கு தெரிஞ்சு, சரி உனக்கு தமிழ் லிட்ரேச்சர் படிக்காததுனால, நானும் படிக்கிறதில்ல ஒத்துக்கிறேன். உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நான் நிறைய மாதிரி இவங்களோட இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன். ரைட்டர்னா இவங்களை தெரியும்னு யாரை சொல்லுவேன்? ஜெயமோகன் அவரை தெரியும். ஃபீமேலா புக் ஃபேர்லாம் கூட போகிறோம். நான் அப்படி யாரோ அந்த ஆத்தர் ஸ்டாலுக்கு வந்தாங்க, அந்த மாதிரி இல்லை. மேல் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி உனக்கும் தெரியும். மேல் தான் நிறைய இருக்க மாதிரி தெரியும். இது குறுக்குன்னு ஒரு நாவல் எழுதுன பாமான்னு ஒருத்தங்க, இப்போ இது பிஹெச்டி பண்ணிருக்காங்க. அது பயங்கரமாக ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் அவங்க ஊரில் நடக்கிற ஜாதி கலவரத்தை பற்றி ரொம்ப நார்மல் லாங்குவேஜ், ரொம்ப கம்மி பக்கம் தான் அது. குறுக்கு அப்படின்னு ஒரு நாவல் ஒன்று, பாமா. அதுக்கப்புறம் இது கவிஞர் சல்மா, அவங்க இருக்காங்க இல்லன்னு இல்ல, அவங்க பேர் பெருசா நீ இவங்க அளவுக்கு நமக்கு ஃபெமிலியரா ரெஜிஸ்டர் அந்த மாதிரி அந்த ஸ்பேஸ்ல வந்து கன்ஃபார்மா இருக்காங்க. சுஜாதா அப்புறம் எல்லாம் இது புனை பெயர்னா அப்புறம் தெரியாது. கரெக்ட்டா? ஆமா, அவங்க எல்லாம் ஃபீமேல். எனக்கு இது இந்த பெண் நேம் வச்சுக்குவாங்க, அது எனக்கு தெரியவே தெரியாது. இதுதான் இன்றைய பகுதி 1. ஒரு ரீடிங் கிளப் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோமா? அவரே ஃபேனே, அவரே ஆசைப்பட்டார், அமிச்சவரே. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கலெக்ஷன் மாதிரி வச்சு ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இது படிக்க வைக்கலாம். இதில் அவைலபிள் இருந்த புக்கெல்லாம் உங்களுக்கு வேற ஒரு நாட்டில் இருந்தாலும் உங்களுக்கு அமிச்சாங்கன்னா நீங்கள் வந்து லைப்ரரி மாதிரி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணுறவங்க வந்து ஒரு நாள் பார்த்துட்டு போகலாம். அவங்க புக்கை அவங்க வந்து டொனேட் பண்ணுறதுனா தரலாம், ஒரு பெரிய ஒரு கல்ச்சராக மாற்றலாமேன்னாரு. அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் இலக்கிய குரங்குகளில். ஆர்ஜி ஆனந்தி வந்து இந்த புக் கிளப் ஒன்று ஆரம்பிச்சான்னு கேள்விப்பட்டேன், நீங்கள் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டுன்னு. ஒரு பேஜில் வந்து சண்டே அன்னைக்கு எல்லாரும் பிளான் பண்ணுறாங்க, ஒன்றா உட்காந்து பார்க்கில் அவங்களோட புக்கு கொண்டாந்து படிக்கிறாங்க, புக்கை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. இலக்கிய குரங்குகள் அது சம்மந்தமாக வந்து பண்ணலான்னு ஐடியா இருக்குது. அது எப்படி பண்ணலான்னு நம்மளே யோசிப்போம். இவங்களும் கமெண்ட்ல வந்து சொல்லட்டும். சொல்லுங்க. நன்றி. கார்த்திக் ராமதுரை அமெரிக்காவில் இருக்கார், ஐடி எம்ப்ளாயி, பட் ஒரு மிகப்பெரிய ஒரு டெம்பிள் மங்கி ஃபேன், ஐகே ஃபேன். ஸோ அன்பாக்சிங் அவர் ரொம்ப ஆசைப்பட்டது, புக்கை வாங்கி எனக்காக தயவு செஞ்சு நடுப்பக்கத்தை எடுத்து மோந்து காட்டுக்க வச்சுட்டாரு. ஏன்னா ஒரு அன்பு பண்ணிட்டேன். ஸோ வந்து கொடுத்த நண்பருக்கும் நன்றி. ஸோ தேங்க்ஸ். எப்போ அடுத்த பக்கம்? சீக்கிரம் இம்மீடியட்டாக வரப்போகுது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இலக்கிய குரங்கு.